சிறுகதை வாசிப்பு. சிறுகதை தலைப்பு: ஒருவர் மற்றொருவர். மலையின் குறுகலான கோணலான பாதையில் கடகடத்தபடி போய்க் கொண்டிருந்தது அந்த சிறிய பேருந்து. சமதள பகுதியிலிருந்து மலைமேல் கொண்டு வரப்படும் காய்கறி மூட்டைகள் வண்டி முழுவதும். முட்டைக்கோசும் கொத்தமல்லியும் சுரைக்காயும் தக்காளியும் காரட்டும் வெங்காயமும் இஞ்சியும் கலந்த ஒரு மனம் வீசியது வண்டியில். இன்னும் கொஞ்சம் போனால் சூரிய அஸ்தமன நேரம். வண்டிக்குள் பரவிய மங்கலான சிவப்பு கலந்த ஒளியில் வண்டிக்குள் இருந்த நபர்கள் காய்கறி மூட்டைகளுடன் கலந்து தெரிந்தார்கள். சிவப்பு தக்காளி வெளியே தெரிந்த மூட்டையின் பின்னால் வெள்ளை வெளையரென்ற முகம் செம்பட்டை தலையுமாய் ஒரு குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது. வெள்ளை முண்டாசுடன் வெங்காயப்பையை நெஞ்சுவரை உயர்த்தி அணைத்தபடி ஒரு உருவம். கடும் பச்சை முக்காட்டுடன் பச்சை சிவப்பு மஞ்சள் வளையல்கள் அணிந்த கையை சுரக்காய் மூட்டை மேல் வைத்தபடி ஒரு பெண். யாரோ ஒருவர் வெகு சிரத்தையுடன் வரைந்த ஓவியங்கள் போல் அந்த வண்டியில் உள்ளவர்கள் தெரிந்தார்கள். மேத்யூநாதனின் ஓவியங்களில் இவர்களில் எத்தனை பேர்கள் வண்ண கீற்றுகளாகவும் மிதக்கும் கண்களாகவும் விரிக்கப்பட்ட முக்காடாகவும் எழிற்பூச்சி ஏதுமில்லாத வெறும் நிர்வாண உருவங்களாகவும் இருந்தனர் என்று அவர்களை பார்த்தபடி நினைத்தார் அருளன். அவர் பக்கத்தில் சுருக்கங்கள் ஏறிய அவர் கையை பற்றியபடி அமர்ந்திருந்த சிறுவன் வீரு. அவர் எண்ண ஓட்டங்களை உணர்ந்தவர் போல் அண்ணாந்து அவரை பார்த்தான். அவர் நீண்ட வெண்தாடி அவன் நெற்றியில் பட்டது. சணல் கயிற்றினால் கட்டப்பட்ட முற்றிலும் நரைத்த அவர் முடிமேல் வீருவின் கண்கள் ஓடின. சாதாரணமாக அவர் வெண்முடி தோளில் புரண்டு கொண்டிருக்கும், காற்றில் அலைந்தபடி. ஆனால் அன்று ஒரு விசேஷ தினம். புரளும் முடி சணல் கயிற்றினால் கட்டப்படும் தினம். மேத்யூநாதனின் உடல் வான் நோக்கி எழுந்த தேவதாரு மரம் ஒன்றின் கீழ் புதைக்கப்பட்ட தினம். அண்ணாந்து பார்த்த வீருவை பார்த்து மெலிதாக புன்னகைத்தார். வீரு அவர் மேல் மேலும் ஒண்டிக்கொண்டு அமர்ந்தான். வீரு அங்குள்ள உருளைக்கிழங்கு பண்ணை ஒன்றில் வேலை செய்பவன். மற்ற நேரம் இவர்களில் இருவரின் பிள்ளையாய் உற்ற உறவாய் இவர்கள் வீட்டில் வளைய வருபவன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கீழே போய் ஓவியம் தீட்டுவதற்கான வண்ண குழாய்கள் வாங்கி வருவது போல் அன்றும் சென்றனர் இருவரும். நாதன் இல்லாவிட்டாலும் அந்த வெள்ளிக்கிழமையை சடங்கை செய்தனர் இருவரும். அத்துடன் வீரு ஓவியம் பழக இரு சிறு ஓவிய கித்தான்களும் காகிதங்களும் வீருவின் மடியில் அவை பத்திரமாக அமர்ந்திருந்தன. இப்படி ஒரு பேருந்தில் அமர்ந்துதான் நாதனும் அவரும் இந்த மலை கிராமத்தில் குடிபுக வந்தனர் 40 ஆண்டுகளுக்கு முன். அதற்கு ஒரு வாரம் முன்புதான் ஒரு பார்ட்டியில் அவர்கள் சந்தித்திருந்தனர். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் சிப்பாயாக இருந்த அருளனின் தந்தை இந்த மலையின் மடியில் குடிபுகுந்தார். எப்போதாவது காலை வேளையில் மலைகளை பார்த்தபடி வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா என்று கர்ஜிப்பது போல் அவர் பாடியது கனவு போல் நினைவிருந்தது. குமரிமுனை எனும்போது குரல் கொக்கியில் சிக்கிக்கொண்டது போல் பிசிரடிக்கும். அவர் ஊருக்கும் அவருக்கும் உள்ள உணர்வு பற்றி அருளனுக்கு அவ்வளவுதான் தெரியும். பெற்றோர் காலத்துக்கு பிறகு அருணன் எழுத்திலும் இசையிலும் ஈடுபட்டபடி மலையின் கீழ் உள்ள அந்த நகரத்தில் பல ஆண்டுகளாக வாழ்ந்தார். வெயில் காலத்தில் மலைப்பகுதிகளில் இளைப்பாற வரும் பலர் அவருக்கு நண்பர்கள். அப்படி வருபவர்கள் தந்த ஒரு பார்ட்டி தான் அது. மேத்யூநாதன் பெண்களும் ஆண்களும் சூழ அமர்ந்தபடி சிரித்து பேசி கொண்டிருந்தார். இந்திய தந்தையும் வெளிநாட்டு தாயும் உருவாக்கிய ஓவியன் என்று அவரை பற்றி சமீபத்தில்தான் பத்திரிகைகளில் வந்திருந்தது. உங்கள் வேர்களை தேடி வந்திருக்கிறீர்களா என்று பத்திரிகை நிருபர் கேட்ட கேள்விக்கு, குறிப்பிட்ட வேர்களைத்தான் நான் தேடுகிறேன் என்பது என் தேடலை குறுக்கிவிடும். என் போன்றவர்களின் வேர்கள் உலகெங்கிலும் உள்ளது. விமானம் மாறுவதற்கு முன் பல மணி நேரங்களை செலவிட்ட விமான நிலையங்கள் எல்லாம் எங்களுக்கு சத்திரங்கள். என் தந்தை இந்தியாவை விட்டு வெளிநாடு சென்றது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில், 1வது உலக யுத்தத்திற்கு பிறகு. அப்போது அவர் தன் புதுச்சேரி வீட்டு தோட்டத்திலிருந்து 2 கைப்பிடி மண்ணை ஒரு பொட்டலம் கட்டி கொண்டு போனாராம். அவர் பாரிஸ் போய் சேர்ந்ததும் ஒரு சிறு தொட்டியில் அதை போட்டு ஒரு செடியை நட்டாராம். இந்த உலகில் அவர் தங்கிய இடங்களிலெல்லாம் அந்த தொட்டி மண்ணின் 2 கைப்பிடி உண்டு. வேறு எத்தனையோ மண் அதில் கலந்து விட்டாலும் அதில் தன்னாட்டு மண் இருப்பதாக அவர் நம்பினார். அந்த மண்ணில் நட்ட செடியின் வேர்கள் பாரிஸில் ஆழமாக உறுதியாக என் வீட்டு தோட்டத்தில் உள்ளன. என் தேடல் வேர்கள் சம்பந்தப்பட்டது அல்ல என்று சொல்லியிருந்தார். வேர்களை தேடுவது என்பது ஓர் உணர்ச்சி பூர்வ தேவையாக உணரப்படாத காலம் அது. அலெக்ஸ் ஹேலி ஆப்பிரிக்க வேர்களை பற்றி எழுத இன்னும் பல ஆண்டுகள் இருந்தன. இன்னமும் தனிநபர்கள் உடைபடாத, பின்னமாகிவிடாத, முற்றிலும் சிதைபடாத காலகட்டம்.
இரண்டாம் உலகப் போரின் கொடூரங்களிலிருந்து உயிர்த்தெழுந்து உலகெங்கிலும் வேர்களை பதிக்க யூதர்கள் முயன்று கொண்டிருந்த 2வது தசாப்தம். கொள்கைகளுக்காகவும் மனிதத்துவத்துக்காகவும் சொந்த நாட்டையே துறக்க முயன்ற பலர் உருவாகி வந்த நேரம். பூகோள வரைபடங்களால் குறுக்கப்படாமல் உலக பிரஜைகளாக வாழ்வது சாத்தியம் என்று சிலர் நம்பின நாட்கள். அதனால் வேர்கள் பற்றி மேத்யூநாதன் கூறியது யாரையும் உறுத்தவில்லை. அடுத்து அவர் கூறியது அறிவுஜீவிகள் வட்டத்தில் சில அதிர்ச்சி அலைகளை எழுப்பியிருந்தது. ஒருவேளை நீங்கள் ஒரு துணைவியை தேடி வந்திருக்கிறீர்களோ இந்தியாவுக்கு என்று நிருபர் கேட்டதும், இல்லை, துணைவியை தேடி இல்லை, பெண்களிடம் எனக்கு நாட்டமில்லை என்று சாதாரணமாக சொல்லியிருந்தார். அந்த பார்ட்டிக்கு அவர் அழைக்கப்பட்டது கூட ஒரு அபூர்வ ஜந்து போல் அவரை பார்க்கத்தான் என்று அருளன் கணித்திருந்தார். அது வெளிப்படையாக விவாதிக்கப்படாத ஒன்று. இத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள் அப்போது பொந்துக்குள் ஆந்தைகள். பார்ட்டியில் அன்றைக்கு உரையாடல் பல வகைகளில் நீண்டு இரவு பற்றிய கருத்துக்களில் வந்து நின்றது. திடீர் சாவு, நோய்ச்சாவு, விபத்து சாவு என்று பலதும் பேசப்பட்டது. நான் தனியாக சாக விரும்பவில்லை, என் அருகில் யாராவது இருக்க வேண்டும் என்றார் மேத்யூநாதன். அருகில் யார் இருந்தாலும் சாவது நீங்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் என்றார் அருளன். உட்கார்ந்தபடியே பக்கவாட்டில் நின்றிருந்த அருளனை அண்ணாந்து பார்த்தார் மேத்யூநாதன். நெத்தென்ற பார்வையுடைய நீலக்கண்கள். நீங்கள் எப்படி சாக விரும்புகிறீர்கள் என்றார். ஒரு பறவையைப் போல, கவனிப்பாரின்றி, பேணுகையின்றி, திடீரென்று, திட்டமேதுமின்றி, நினைப்பாரின்றி. அப்படியா பறவைகள் சாகின்றன? அப்படித்தான் இருக்க வேண்டும், வேறு எப்படி என்று தெரியவில்லை. பார்ட்டி முடிந்ததும் அருளன் மேத்யூவை தன் வீட்டுக்கு அழைத்தார். ஓவியம் பற்றியும் கவிதை பற்றியும் பேச்சு தொடர்ந்தது. மேத்யூவின் நீலக்கண்கள், மெல்லிய நீண்ட விரல்கள், மென்மையான முகம் இவற்றில் அருளன் அமிழ்ந்து போனார். அருளனின் கருமை நிறமும் கூரிய கண்களும் சுருண்ட நீள் முடியும் தன்னை பிணைத்து போட்டதாக நாதன் பின்னர் பலமுறை கூறினார். வெகு விரைவில் இணைந்து வாழ முடிவெடுத்தனர். கரடுமுரடான பாதைகளில் பல மைல்கள் பேருந்தில் சென்று நடந்து, மோட்டார் பைக்கில் கடந்து அவர்கள் வாழ ஒரு சிறு மலை கிராமத்தை தேர்ந்தெடுத்தனர். அது அவர்கள் ஒளிந்து வாழும் இடம் என்று சிலர் இடக்காக விமர்சித்தாலும் நாதன் அதை பொருட்படுத்தவில்லை. அருளனும் இது எங்கள் கூடு என்பார் நாதன் நண்பர்களிடம். ஓவியம் தீட்டியபடி, எழுதியபடி, மலைப்பிரதேச மரங்கள் வெட்டப்படுவதை எதிர்த்து இயக்கத்தை நடத்தியபடி வீரு போன்ற சிறுவர் சிறுமியருக்கு ஓவியம் எழுத்து பயிற்றுவித்தபடி கழிந்த ஆண்டுகள் எத்தனை என்று கணக்கெடுப்பதற்குள் மேத்யூ நோய்வாய்ப்பட்டார். அந்த கடைசி மாத ஓவியங்கள் மிகவும் மாறுபட்டவை. சுவரில் மாட்டினால் பஞ்சு போல் பறந்து போய்விடும் என்று தோன்றும்படி அவை அமைந்திருந்தன. பாரம் இல்லை, பாரம் தேவையில்லை என்று ஒரு முறை மேத்யூ அவற்றை பார்த்து கூறினார். அதன்பின் வீருவை வரைந்தார். தினம் மாலை வீரு வந்து ஓவியம் திட்ட அவரெதிரே அவர் விரும்பியபடி நின்றான். ஓவியத்தில் வீரு பக்கவாட்டில் படுத்திருந்தான், நிர்வாணமாய் சிரித்தபடி. வெள்ளை சிரிப்பு. அவன் உடல் தளர் நிலையில் எவ்வித இறுக்கமும் இல்லாமல் தோன்றியது. அவன் ஆணுறுப்பு ஒரு இளம் மொட்டு சாய்ந்திருப்பது போல் ஓய்வு நிலையில் இருந்தது. ஒரு கந்தர்வனைப் போல் தரையிலிருந்து எழும்பி மேலே போகக்கூடிய கனமற்ற தன்மை அந்த உடலில் இருப்பது போல் பட்டது. படுக்கையிலே மேத்யூநாதன் கிடந்த நாட்கள் வெகு சிலவேதான். அவர் உடலை நிதம் துடைத்தது ஒரு பழகிய கவிதை போல் நினைவில் இருந்தது. ஐரோப்பிய இரத்தம் கலந்ததால் சுருக்கங்கள் அதிகமாக ஏறிய வெளுத்த உடல், பச்சை நரம்புகள் புடைத்த மெலிந்த கைகள், பறவை குஞ்சின் மெலிந்த கழுத்து போல் சதைப்பற்றற்ற கழுத்து, எலும்பு துருத்திய கன்னங்கள், நீல நிற கண்கள், தென்னை இலையின் உலர் சருகு போல் ஈரம் போன உதடுகள், மேடிட்ட நெற்றியின் முடிவில் முற்றிலும் நரைத்த இளமையின் தங்க நிற சாயைகளுடன் முதுகுவரை வந்த மென்கூந்தல், ரோமமற்ற குறுகிய மார்பு, எப்போதுமே தளர்ந்த ஆடைகள் அணிந்ததால் எவ்வித வரிகளின் வடுக்களும் இல்லாத இடை, வற்றிய நீர்வீழ்ச்சி போல் இறங்கிய தொடைகளும் கால்களும், வாடி உலர்ந்து போன பழம் போல் லேசாக கிடந்த மென் சிவப்பு ஆணுரப்பு. ஒரு முறை வெந்நீரில் துணியை நனைத்து ஒவ்வொரு அங்கமாய் உடம்பை துடைத்தபோது மேத்யூ அவர் கைகளை பற்றி, அருள், சாவு மிகவும் வினோதமானது இல்லையா என்று விட்டு அவர் அகங்கையை தன் உலர்ந்த உதடுகளில் வைத்து கொண்டார். அருள், என்னை மன்னித்து விடு, இதை நான் தனியாக செய்ய வேண்டியிருக்கிறது என்றார். கண்களில் நீர் நிரம்ப அருணன் அவரை தட்டி தந்தார். இரவு தூக்கத்திலிருந்து திடீரென்று விழிப்பு வந்தபோது மேத்யூ அவரை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். காலடியில் தரை மெல்ல நழுவுவது போல் ஓர் உணர்வு அது. அருள் கித்தானின் மேல்முனை வரை வண்ணக்கீற்றை இழுத்து கித்தானின் பக்கவாட்டில் அதன் சதுர முனைகளை தாண்டி வண்ணத்தை ஒழுக விடுவது போல, அதன் போக்கில் வழிய விடுவது போல என்றார்.
தொடர்ந்து. என்னை ஒரு தேவதாரு மரத்தின் கீழே புதைப்பாயா என்றார். சரி மேத்யூ. பிறகு வெகுநேரம் பேசாமல் மௌனமாக இருந்தனர். பேருந்து ஓடிக்கொண்டிருந்தது. புலர்காலை நேர ஒளியை பூசிக்கொண்டிருக்கும் ஓவியத்தை நினைவூட்டுவது போல் மேத்யூ இறந்தார். கண் விழித்து பார்த்தபோது மேத்யூவின் வெண்முடி தலையணையில் பரவி கிடக்க, கண்கள் மூடி உறங்குபவர் போல் கிடந்தார். தலை சற்று அதிகம் சாய்ந்திருந்தது. அதீத அமைதியில் இருந்தது முகம். அருளன் அருகில் போய் தளர்ந்த கைகளால் அவர் தலையை கோதிவிட்டார். சாஹேப் சாஹேப் என்று பொங்கி பொங்கி மூச்சு முட்ட அழுதான் வீரு. ஓவியங்களையும் ஓவிய காட்சியகத்துக்கு 15 நாட்களுக்கு முன் அனுப்பியாகிவிட்டது. வீருவை வரைந்த ஓவியம் மட்டும் பெரிதாக எதிரில். அவர்கள் இருவரின் கனவு போல், வானை தொட்டு விடுவது போல், உயர்ந்து நிற்கும் காற்றில் பறப்பது போல், விஷ் விஷ் என்ற ஒளியுடன் ஊசலாடும் கிளைகள் கொண்ட தேவதாரு மரத்தின் கீழ் வீரு குழி வெட்டினான். வெள்ளை துணி போர்த்திய உடல் அதில் இறக்கப்பட்டது. பின்னணியில் யாரோ பெண்கள் அழுதார்கள். உடலை இட்டு மண்ணை மூடி சமணப்படுத்தியதும் இங்கிருந்தோ ஒரு பெண் குழந்தை தவழ்ந்து வந்து அதில் புரண்டது. சன்னல் வெளியே அஸ்தமனம். இமாலய மலைகளின் பனிமுகடுகளில் உலையில் இட்ட தகடுகள் போல ஒளிர்ந்தன. பள்ளத்தாக்கில் உள்ள வீடுகளின் புகை போக்கியிலிருந்து புகை எழும்புவது ஒரு சாம்பல் வண்ண கீற்று போல் தெரிந்தது. பேருந்து சில பயணிகளை இறக்க நின்றது. அருளன் சட்டென்று எழுந்தார். அவர் திடீரென்று எழுந்ததால் சற்றே உழுக்கப்பட்ட வீருவும் எழுந்தான். அது அவர்கள் வழக்கமாக இறங்கும் இடமல்ல. அருளன் வண்டியை விட்டு இறங்கினார். வீருவும் இறங்கி கித்தான்களுடனும் வண்ண குழாய்கள் அடங்கிய பையுடனும் அவர் அருகில் நின்றான். மலைப்பாதையின் விளிம்பில் நின்றபடி அருளன் மலைகளை பார்த்தபடி நின்றார். வெளேரென்று வேட்டியும் குர்தாவும் அணிந்திருந்தார். வெண்முடி மகுடம் போல் பிரகாசித்தது. வீருவின் தலையை ஒருமுறை தடவிவிட்டு விளிம்பினின்றும் நழுவி விழ ஆரம்பித்தார். எதையோ பற்றி கொள்ள முயல்பவர் போல் இரு கரங்களையும் விரித்தார். வேட்டியும் குர்தாவும் காற்றில் அலைபோல் எழும்பின. அந்த அஸ்தமன வெளிச்சத்தில் ஒரு ராட்சச வெண்பறவை தன் இலக்கை நோக்கி நிதானமாக பறப்பது போல் அவர் மெல்ல கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு பாறையில் மோதி விழுந்தார். வாயடைத்து போன நீரு சாஹேப் என்று கூவ முற்பட்ட போது அவர் வெள்ளை உடையில் சிவப்பு வண்ணம் முரட்டு தூரிகையால் நிதானமின்றி தீட்டப்பட்டது போல் பரவியது.